தளபதி படமும், சிவகார்த்திகேயன் படமும் 2 படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ரொம்ப வருத்தமா இருக்குது. தளபதி படத்துல இந்த வாட்டி வந்து எதுக்கு தான் வந்து தளபதி ஒவ்வொரு படமும் எடுக்கும்போது ப பிராண்ட் பண்றாங்கன்னு தெரியல. சிவகார்த்திபாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ஹேப்பினஸ் இதோட என்னன்னா கதையில வந்து அரசியல் வச்சு எடுப்பாங்களே, இதனால அரசியல காணோம்னு பார்த்தா, செகண்ட் ஹாஃப்ல தெறிய விட்டுருக்காங்க. ஃபுல்லா வந்து இந்தி மொழி, தமிழ கேட்கறதுக்கு தான் சிவகார்த்திகேயன் போடுறாரு. இதுக்கு ஆப்போசிட் டீம் வந்து பாத்தீங்கன்னா, இடைவெளிக்கு அப்புறம் தான் வில்லனை காமிக்கிறாங்க. எல்லாமே பக்காவா எடுத்திருக்காங்க. சுதா கங்குரா. ஆனா, இதுல வந்து அரசியல பத்தி தான் மேக்ஸிமம் எடுத்திருக்காங்க. நீங்க படத்த பாருங்க. உங்களுக்கு என்டர்டைன் செம்மையா இருக்கும். ஏன்னா, சிவகார்த்திகேயன் சரி, அத்ராவுக்கு முக்கியமான கேரக்டர் இந்த படத்துல இருக்குது. ஜெயம் ரவிக்கு முக்கியமான கேரக்டர். சிவகார்த்திகேயனுக்கு அவ்வளோலாம் சொல்ற மாரி அளவு கிடையாது இந்த படத்த பொறுத்த வரைக்கும். இப்போ நான் பராக்ஷாத் மூவியை பார்த்து தான் வந்திருக்கேன். ஜெயம் ரவி ஆக்டிங், சிவகார்த்திகேயன் ஹீரோவா பண்ணியிருக்காங்க. சுதா கங்குரா தான் அவங்க தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதர்வா இதில் முக்கியமான ரோல் சிவகார்த்திகேயனுக்கு பிரதராக பண்ணியிருக்காரு. உள்ளே போய் தேட்டரில் ஸ்க்ரீனில் உட்காந்தான் பேர் நேம் போர்டெலாம் 1964 கதை ஓடுது. சுதா கங்குராஸ் ஃபுல் செட்டில் போட்டு செம்ம செலவு பண்ணி ரிஜெயின்ட் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சுதா கங்குரா எப்பவுமே வந்து வித்தியாசமாக தான் எடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இதோட என்னன்னா கதையில வந்து அரசியல் வச்சு எடுப்பாங்களே, இதனால அரசியல காணோம்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல தெறிய விட்டுருக்காங்க. ஃபுல்லா வந்து இந்தி மொழி, தமிழ கேட்கறதுக்கு தான் சிவகார்த்திகேயன் போடுறாரு. இதுக்கு ஆப்போசிட் டீம் வந்து பாத்தீங்கன்னா, இடைவெளிக்கு அப்புறம் தான் வில்லனை காமிக்கிறாங்க. ஜெயம் ரவிய. ஜெயம் ரவி வந்து பாத்தீங்கன்னா, இந்தி மொழியை கத்துக்கிறதுக்கு எல்லாம் தெளிக்க விட்டு கொஞ்சம் வித்தியாசமான ரோல்ல பண்ணியிருக்காரு. எந்த ஒரு வில்லன் ரோல் பண்ணாத ஒரு அளவுக்கு ஜெயம் ரவியை வந்து கொஞ்சம் புதுசா காமிச்சிருக்காங்க சுதா கங்குரா. அதுல ரொம்ப பெஸ்ட். கதையை பொறுத்த வரைக்கும் இந்தி மொழி, ஜாதியை பத்தி தான். படம் ஃபுல்லாவே ஜாதி தான். இந்தி மொழி எப்படி தெளிக்க வைக்கிறது, எப்படி தமிழ் மொழியை காப்பாற்றுறது. 1964 நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க. அந்த காலத்துல இருந்து இந்த மொழியை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுதா கங்குரா செம்மையா எடுத்து வச்சிருக்காங்க அந்த மூவியை. சூர்யாவுக்கு எப்பவுமே வந்து ஒரு பெஸ்டான மூவி சுதா கங்குரா வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. இதுல வந்து சிவகார்த்திகேயனுக்கு பெஸ்டா ஒரு மூவி கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே எப்படி எந்தெந்த கேரக்டர்ல கொடுத்து நடிக்கணும் அப்படின்னு கதையை பொறுத்த வரைக்கும் கதை, கேமரா ஆங்கிள், டைரக்ஷன், டைலாக் டெலிவரி, ஸ்கிரிப்ட் ஒர்க்கு எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஹார்ட் ஒர்க் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அந்த காஸ்டியூமு, ஓல்டு காஸ்டியூமு என்னென்ன டைரக்டர் ஒரு மைனஸ் இல்லாம பக்காவா அந்த படத்துக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் பக்காவா சுதா கங்குரா பக்காவா ஸ்கிரிப்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெஸ்டா இருக்குது. ஏன்னா இதுல எப்பவுமே ஜாதி வெறியில எடுத்தது எல்லாமே வந்து அரசியல் வந்து எதுவுமே வந்து பேர் வாங்குறது எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான் சுதா கங்குராவது. இந்த படமும் ஹிட்டு தான். ஏன்னா தளபதி படமும், சிவகார்த்திகேயன் படமும் 2 படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ரொம்ப வருத்தமா இருக்குது. தளபதி படத்துல இந்த வாட்டி வந்து எதுக்கு தான் வந்து தளபதி ஒவ்வொரு படமும் எடுக்கும்போது பிராண்ட் பண்றாங்கன்னு தெரியல. சிவகார்த்திகேயன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுல பொறுத்த வரைக்கும் ஹாப்பி தான் எங்களுக்கு. ஆனா இதுல வந்து முக்கியமான விஷயம் ரகுவரனுக்கு போலயே ஒருத்தருக்கு வந்து ஆக்டிங் பண்ணி விட்டுருக்காங்க. அதுதான் மரண ஹிட்டு பராசக்தியில. ரகுவரன் பொருளையே சூப்பரா இருக்காங்க. ஹேர் ரெட்டரும் சரி, அந்த காஸ்டியூமும் சரி, டைலாக் டெலிவரி, அவருடைய ஸ்பீச் எல்லாமே வந்து செம்மையா இருக்குது. ஃபைட் சீன் ட்ரெயின் மேல அடிக்கிறது, ஒவ்வொரு ஃபைட் சீனும் எல்லாமே பக்காவா எடுத்திருக்காங்க சுதா கங்குரா. ஆனா இதுல வந்து அரசியலை பத்தி தான் மேக்ஸிமம் எடுத்திருக்காங்க. நீங்க படத்தை பாருங்க. உங்களுக்கு என்டர்டைன் செம்மையா இருக்கும். ஏன்னா சிவகார்த்திகேயன் சரி, அத்ராவுக்கு முக்கியமான கேரக்டர் இந்த படத்துல இருக்குது. ஜெயம் ரவிக்கு முக்கியமான கேரக்டர். சிவகார்த்திகேயனுக்கு அவ்வளோலாம் சொல்ற மாரி அளவு கிடையாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயனுக்கு அவ்வளோலாம் பேர் வாங்கி கொடுத்துக்கலாம். ஏன்னா ஹீரோவா அவர் வச்சுக்கலாம் ஒரு அளவுக்கு. ஓகேங்களா? நல்ல கேரக்டர், நல்லா அவர் கொடுத்த ஒரு டைலாக் டெலிவரி சரி, ஆக்டிங்கும் சரி, சிவகார்த்திகேயன் சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஓரளவுக்கு. ரொம்ப ரொம்பலாம் எதிர்பார்த்து எனக்கு நான் உள்ள போல. லைட்டா தான் உள்ள போனேன். ஹாப்பினஸோட வெளியே வந்தேன். ஃபுல்லா கம்ப்ளீட். நம்மளுக்கு கொடுத்த பைசாக்கு செம்ம ஒர்த்து. ஆனா ஃபர்ஸ்ட் நாள்லயே செம்ம கலெக்ஷன் அவ்வளோ தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நீங்க வந்து படத்தை பார்த்துட்டு நீங்க கமெண்ட் நம்மளுடைய சேனல்ல போயிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தருவீங்க. பிடிச்சிருந்ததுன்னா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ், அத்ராவுக்கு, ஜெயம் ரவிக்கு ஓவர் ஆக்டிங், கதை எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை பிளாக்கி அழகா இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை குட் பை, டேக் கேர்.